எல்லாருக்கும் வணக்கம். இதழின் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா வானவில் பூரி. பசங்களாம் வந்து சாதாரண பூரி சுட்டு கொடுத்தா விரும்பி சாப்பிட மாட்டாங்களா, இந்த மாதிரி கலர் கலரா வித்தியாசமா வானவில் கலர்ல பூரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு சைட் டிஷ் வந்து என்னுடைய ஸ்டைல்ல மசாலா கிழங்கு எப்படி செய்வோன்றதையும் சேர்த்து செய்யலாம், பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து முதல்ல மசாலா கிழங்கு பண்ணிடலாம். மசாலா கிழங்குக்கு வந்து நான் ஒரு 3 கிழங்கு எடுத்து தோல் உரிச்சு வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். 5 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஒரு 8 பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால 8 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். 2 கீரி வச்சிருக்கேன். இஞ்சி வந்து துருவி வச்சிருக்கேன் தோலை எடுத்துட்டு. இவ்வளோதான். நான் வந்து இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட மாட்டேன், இப்படி தான் செய்வேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் 1 2 3 இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் எண்ணெய் காயிட்டோம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் செவரட்டும். இங்க பாருங்க, கடலைப்பருப்பு செவந்துருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். இப்போ ஜீரகத்துக்குரிய பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் கொஞ்சம் செவந்துருச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வெங்காயத்தை வதக்கிட்டோம், அப்படியே வெங்காயம் மேலேயே போட்டோம்னா நம்ம. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுலேயே இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம். வெங்காயம் வதங்கிடுச்சு. நல்லா செவ்வற வதங்கக்கூடாது, இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வதங்கினா தான் நல்லா இருக்கும். இப்போ இது வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்குள்ளேயே போட்டு வதக்கிட்டோம்னா கலர் வரும் நல்லா, அதனால தான். மஞ்சள் தூள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு அரிஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கிழங்கை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். என்ன அப்படியே போட்டு நினைக்கிறேன், இதோ மசியல் இருக்கு, அப்படியே மசிச்சோம்னா மசிஞ்சிடும். வந்து நல்லா மசிச்சாச்சு. இதை அவ்வளோதான். உங்களுக்கு திக்காக தான் வேணும்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம், சரிங்களா? நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன், ஏன்னா நம்ம பூரியோட தொட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால நம்ம இதையே வந்து நம்ம தோசைக்குள்ளே வச்சுக்கலாம். மசாலா தோசை சொல்லுவாங்களே, அதுதான் இது. தோசைக்குள்ளே வச்சு தோசைக்கு ரோல் பண்ணியும் சாப்பிடலாம், அவ்வளோதான். நிறைய பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு, கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் நான் முதல்ல, போதும். பட்டை கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுவாங்க, அது நல்லா இருக்குமான்னு தெரியல. நான் ஆனால் அப்படி செய்ய மாட்டேன். நான் இஞ்சி துருவி போட்டு செய்வேன். இது வந்து பயங்கர சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு ஜம்முன்னு இருக்கும். லைட்டாக கொதிச்சு வரட்டும். இங்கே பாருங்க, நல்லா கொதிக்குது. கரெக்டான பதமாயிடுச்சு பாருங்க. ரொம்பவும் தண்ணியா இல்லை, ரொம்பவும் திக்கா இல்லை. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேலே கொத்தமல்லியை போட்டுக்கலாம். அவ்வளோதான், மசாலா கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பூரி செய்ய போகிறோம். ரெயின்போ பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். முதல்ல மாவு, தேவையான அளவு மாவு நம்ம எடுத்துக்கலாம். நான் மொத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பாதி கட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் க்ரீன் கலருக்கு. ரெட் கலருக்கு வந்து பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். எல்லோ கலருக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, இவ்வளோ தான். நம்ம இதெல்லாம் அரைக்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு அதை வடிகட்டணும். அப்போ தான் ரெட் கலர் சாறு வரும். நம்ம வந்து குக்கு கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் அந்த கலர் வரும் இல்லைங்களா, கலர் கலராக, அது சேர்த்துக்கலாம். நான் ஆனால் அதை சேர்க்கலை. நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி வெஜிடேபிளை வச்சு நம்ம கலர் வர வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்த்தா நம்மளுக்கு நல்லது, கலர் பவுடர் யூஸ் பண்ணாமல். அதனால தான் இப்போ இதை அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், பீட்ரூட்டை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரையும் அலசி அது மேலேயே ஊற்றிக்கிறேன். நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம்.
இங்கே பாருங்கள், நம்ம பீட்ரூட்டை வடிகட்டணும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த திப்பியெல்லாம் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஜூஸ் நல்லா கீழே வந்துச்சு. ரெட் கலருக்கு நம்ம பீட்ரூட்டை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ க்ரீன் கலருக்கு வந்து நம்ம கொத்தமல்லி அரைக்கணும். அடுத்து கொத்தமல்லி அரைக்கலாம் வாங்க. இப்போ மிக்ஸி ஜாரை நான் கழுவின்னு வந்துட்டேன். ஏன்னா நம்ம கலர் மாற்றி மாற்றி அரைக்கணும்ல, அதனால் நான் எடுத்து வச்சு இந்த கொத்தமல்லியை 2 கட் பண்ணிட்டேன். மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறோம். கொத்தமல்லியும் நல்லா அரைச்சாச்சு. வடிகட்டிக்கலாம். நம்ம இதுலேயே அந்த மிக்ஸி ஜார் அலசி ஊற்றிக்கிறேன். இங்கே பாருங்க, கொத்தமல்லியும் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். ஜூஸ் இவ்வளோ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மஞ்சள் கலருக்கு மஞ்சத்தூள் கலந்துக்கலாம் வாங்க. மஞ்சத்தூளுக்கு வந்து ஒரு கிணத்துல தண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம எவ்வளோ தண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம், அப்புறம் ஊற்ற தானே போகிறோம். அதனால ஒரு 3/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் கலக்கி வச்சுக்கலாம். மஞ்சள் கலருக்கு இங்கே பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. க்ரீன் கலரு, பிங்க் கலரு, எல்லோ கலரு செமையாக வந்துருச்சு. அடுத்து இப்போ நம்ம மாவு பேசி ஆரம்பிச்சிக்கலாம் வாங்க. நம்ம வந்து 4 கலர் போட்டு மாவு பேசி செய்ய போகிறோம் வானவில் பூரி. இப்போ வந்து நம்ம 3 கலர் எடுத்துட்டோம். இது வந்து ஒரு கலர் வந்து கலரே இல்லை, வெறும் வெள்ளை கலர் தான் சேர்க்க போகிறோம். 1 கப்பு மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வெள்ளை கலர் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து பச்சை தண்ணி தான், நான் வேறு எதுவுமே சேர்க்கல. நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண சுடு தண்ணியெலாம் போடலை, பச்சை தண்ணியே தான் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. இங்கே பாருங்கள், நல்லா கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன் வெள்ளை கலர் மாவை. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடுறேன். அடுத்து வந்து நம்ம எல்லோ கலர் பிசையலாம். எல்லோ கலர் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் வாங்க. மஞ்சள் கலருக்கு மறுபடியும் அதுக்கும் 1 கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டு கரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, மஞ்சள் கலரையும் நம்ம மஞ்சத்தூள் போட்டு மஞ்சள் கலரில் வர வச்சு பிசைஞ்சாச்சு. இதையும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம க்ரீன் கலர் பிசைஞ்சிக்கலாம். க்ரீன் கலருக்கும் 1 கப்பு மாவு தான் எடுத்திருக்கேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பச்சை கலரு, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நிறைய இருந்தால் நிறுத்திக்கலாம். க்ரீன் கலர் மாவே நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. கொத்தமல்லி சாறு ஊற்றி அடுத்து நம்ம வந்து பிங்க் கலர் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிங்க் கலருக்கும் 1 கப்பு மாவு தான் எடுத்திருக்கேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா பீட்ரூட்டு, அதையும் வந்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, பீட்ரூட் ஊற்றினோன்னு ரெட் கலர் செம்ம அழகாக வந்துருச்சு. இதுவும் ரெடி ஆகிடுச்சு ரெட் கலரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது ஜம்முன்னு. இப்போ நம்ம பூரி திரட்டி எடுத்துக்கலாம் மாவை வாங்க. இப்போ இந்த மாவெல்லாம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தேய்க்கிறதுக்கு நம்ம வீட்டில் சின்னதாக தான் இருக்குது. 4 உருண்டையாக பிரிச்சுக்கிறேன் நான் இதை. எல்லாத்தையும் இதே மாதிரி ஆமாம், எல்லாத்தையும் 4 நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் 4 உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம திரட்டிக்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பிளெயினாக பிசைஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த மாவை திரட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு மாவு வேணாம், நான் எண்ணெய் போட்டு திரட்டிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் போட்டு திரட்டிக்கோங்க. நான் மாவு போட்டு தான் திரட்டுவேன், அதனால் நான் மாவு போட்டு திரட்டி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், பிளெயின் கலரை திரட்டியாச்சு. அடுத்து வேறு கலர் திரட்டி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து க்ரீன் கலர் திரட்டிக்கலாம். நான் வந்து மாவு கொஞ்சமாக போடுறேன், ஏன்னா கலர் மாறிடும், அதனால தான்.
பாருங்க கிரீன் கலரையும் திரட்டி எடுத்தாச்சு. அடுத்து எல்லோ கலர் திரட்டி எடுத்துக்கலாம். அடுத்து எல்லோ கலரை திரட்டி எடுத்துக்கலாம். இதுக்குமே மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம், ஏன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். அடுத்து எல்லோ கலரையும் திரட்டியாச்சு. லாஸ்ட்டாக பிங்க் கலர் இருக்குது, அதை திரட்டி எடுத்துக்கலாம். பிங்க் கலருக்கு மாவு முடிஞ்சாலும் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா நிறைய போட்டால் அந்த கலர் மாறிடும் பிங்க் கலரு. இங்கே பாருங்கள் ரோஸ் கலரையும் திரட்டி எடுத்தாச்சு. இப்போ மாவு 4 கலரையும் திரட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து ரெயின்போ கலர் எப்படி வர வைக்கணுன்றதை திரட்டலாம், பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ரெட் கலர் அடியில் வச்சுருக்குன்னா மேலே வந்து நம்ம பிளெயினாக தேய்ச்ச வெள்ளை கலரை வைக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து கிரீன் கலர் வைக்கிறேன். அதுக்கு அடுத்தது எல்லோ கலர். அவ்வளோதான். இது இப்படி வச்சு அழகாக லெவல் பண்ணிவிட்டு இப்படி நம்ம சுருட்டிக்கலாம். இப்படி பொறுமையாக சுருட்டிக்கலாம். அழகாக சுருட்டி எடுத்தாச்சா? இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல சைடில் இருக்கிறத வந்து அப்படியே ஓரமாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து கரெக்டாக ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இது எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ரெயின்போ கலர். இப்போ நம்ம இதை அழகாக திரட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் நம்ம கலர் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம மாவு கொஞ்சமாக போட்டு தட்டிக்கலாம். பூரிக்கு தான் நான் குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கேன், அதனால் குட்டி குட்டியாகவே தட்டி எடுத்துக்கலாம். போதும், அவ்வளோதான். பாருங்கள் இன்னொன்னே திரட்டி காமிக்கிறேன். அழகாக இருக்குது பார்த்தீங்களா பார்க்கவே. மாவே போட வேண்டாம், நீங்கள் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான், போதும், ரெடி ஆகிடுச்சு. இதுவும் இதே மாதிரி எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ரவுண்டாக திரட்டி எடுத்துக்கிட்டேன் அழகாக. இப்போ நம்ம எண்ணெய் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இங்கே பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம பூரியை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எப்படி ஜம்முன்னு வந்துச்சு பார்த்தீங்களா உப்பி கலரு. கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பூரி. ஆமாம், போதும், எடுத்துக்கலாம். கலர்ஃபுல் பூரி. அதான் ரெயின்போ பூரி. அடுத்து பொரிக்கிறேன். நல்லா உப்பி வருது. ஏன் வராது ஜம்முன்னு. அவ்வளோதான், இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக கலரில் நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சியே நம்ம ரெயின்போ பூரி செஞ்சாச்சு. ஈஸியாக உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சாச்சு. இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க. கொடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.